இப்போ நம்ம நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இதை நம்ம எப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கலான்னா லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புரியும். எப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எப்படின்னா நகண்டுட்டோ இல்லை ஒரே இடத்துல இருக்கணும்னு விரும்புது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னா எப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். இப்போ எவ்ரி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிது, அதோட ஸ்டேட்லேயே இருக்கணும்னு நினைக்கிது. அது பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே பண்ணணும்னு நினைக்கிது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட ஸ்டேட்டும் மாறுது, அதுகிட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டில் சொல்ல விரும்புது. அதை பற்றி நம்ம பார்க்கும்போது இனர்ஷியான்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. இப்போ ஃபஸ்ட்டில் எப்படின்றத பொதுவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பால் நிற்க வச்சுருக்கோன்னா நம்ம அதை தட்டி விடும் போது அதோட ஸ்டேட் என்ன ஆகுது, மாறுது, அது நகருது. அப்போ அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அதனால தான் நடக்குது. அதுதான் என்னென்னா ஃபர்ஸ்ட் லாவில் சொல்ல விரும்புகிறாரு நியூட்டன். இப்போ இன்எபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இப்போ இனர்ஷியாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாவை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்றது ஃபஸ்ட் டைப். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், இந்த இடத்துல பார்த்தோம்னா புரியும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் அந்த இதை பிடிச்சிட்டு நிற்கும் போது, இப்போ அவர் ஹேண்டில் பிடிச்சிட்டு இருக்கும் போது அது என்னென்னா பேக்வேர்டாக புஷ் ஆகுது. இந்த ஃப்ரண்ட்டில் நம்மளோட பஸ் போகும்போது அவரோட மோஷன் என்ன ஆகுது, ரெஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பின்னாடி நகர்றாரு. இது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டை சொல்லுது. இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன்றப்ப எப்படின்னா பஸ் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க. பிரேக் அடிக்கும் போது இந்த இடத்துல அவர் டக்குன்னு முன்னாடி முட்டுறாரு. எதனாலனா அவர் தொடர்ந்து அந்த மோஷன்லேயே போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்ப் நடக்குதுங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு பிரேக் அடிக்கிறது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷனை சொல்லுது. இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஒருத்தவங்க ஸ்ப்ரிங்கில் பாலை கட்டி சுற்றும் போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறோம் சடனான்றப்ப இது டாப் வியூ. அவங்க அதை ஸ்டாப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த சர்க்கிள் இருக்கா, இதோட டேன்ஜென்ஷியலாக அந்த பால் போகுது. அது என்ன விரும்புதுன்னா அதோட டைரக்ஷனை மாற்றுறது அதுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுது, அந்த சர்க்கிளோட டேன்ஜென்ஷியல்ன்ற போது அந்த சர்க்கம்ஃபரன்ஸை தொட்டு போகிற லைன் தான் அப்படி போகணும்னு விரும்புது. எதனாலனா அதுக்கு அதோட மூமெண்ட்டை மாற்றுறது பிடிக்கல. இப்போ இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் லாவை புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லா என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லை அது மோஷன்லேருந்து அது மோஷன்லேயே இருக்கணும்னு விரும்புது. அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது அதோட ஸ்டேட்டை மாற்றிக்கிறது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லா இதை தான் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்னென்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம்ன்ற வேர்டு இந்த செகண்ட் லாவில் தான் வருது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ ஃபோர்ஸுன்றதை எழுதுகிறேன், ஃபோர்ஸுன்றது எஃப், ஓகேவா. இப்போ மேலே வெக்டார் போடுறோம், ஏன்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம வெக்டார் போடுறோம். ஈக்குவல் டு டிபி, இதுக்கும் வெக்டார், மொமெண்டமுக்கும் அப்போ டைரக்ஷன் இருக்குது, டிவைடட் பை டிடி. இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அண்ட் ஆப்ஜெக்ட், இது ஃபோர்ஸ், இஸ் ஈக்குவல் டு த, இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம்னா இப்போ மொமெண்டமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா ஒரு டைம்குள்ளே அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அதுதான் நம்ம இந்த மாதிரி டெனோட் பண்ணுவோம், டிபி பை டிடின்னு போடுவோம், ஓகேவா. இது ஸ்மால் சேஞ்சு தான் குறிக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து என்னென்னா இப்போ பியோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பியோட வேல்யூ பார்க்கலாம். பின்றது எம் இன்ட்டு வி, ஓகேவா. இப்போ இதை நம்ம எப்படின்னா எம்வின்னு போடலாம். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டி இந்த இடத்துல எம்வி, ஓகே, டிவைடட் பை டிடி. இப்போ எம்மா மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், எம் டிவி பை டிடி,
ஓகேவா? இங்கே வெக்டார் போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல m dv/dt வெலாசிட்டி சேஞ்ச் அப்படின்னும் போது, இப்போ வெலாசிட்டியில் சேஞ்ச் வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்ஸலரேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆக்ஸலரேஷன்னா என்னது? வெலாசிட்டியில் உள்ள சேஞ்சு தான் நம்ம வந்து ஆக்ஸலரேஷன்னு சொல்லுவோம். இப்போ m இன்ட்டு ஏன்னு கிடைக்குது. என்னென்னா ஆக்ஸலரேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏன்னு சொல்லுவோம். இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா f is equal to ma அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ma, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா வெலாசிட்டியில் சேஞ்ச் நடக்குது. அதனால தான் இந்த லா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ எஃப்ன்றது என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏவாக இருக்கும். அதோட மாஸை பொறுத்தோ அது அமையுது. இதை தான் வந்து ஒரு ஈக்குவேஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் லானா என்னதுன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நியூட்டன் தேர்ட் லா பார்க்க போகிறோம். நியூட்டன் தேர்ட் லான்றப்ப என்னென்னா நியூட்டன் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இது ரொம்ப முக்கியமான வேர்டு. இப்போ எப்படின்னா இந்த செவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் நம்ம வந்து பாலை தூக்கி போடுறோம். அப்போ என்ன நடக்கும்? பால் வந்து பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வரும். அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ஆக்ஷன் கொடுக்கும் போது அந்த செவர் என்ன ஆகுது? ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா பால் வந்து விழுந்துருது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எவ்ரி ஆக்ஷன் there is an equal opposite reactionன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே ஹேமரை வச்சு அடிக்கும் போது என்ன நடக்குது? அந்த நெயிலில் அடிக்கிறோம், ஆணியில் அடிக்கும் போது அது வந்து உள்ளே இறங்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஒன்று செய்கிறோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. எது செஞ்சாலுமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இது என்னதுன்னா தேர்ட் லா. இந்த வீடியோவில் நம்ம 3 லாவையும் ஈஸியாக பார்த்துருக்கோம். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸுன்றது 1 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது தான் நான் எழுதுகிறேன். ஃபோர்ஸ் 2 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா அந்த கொடுக்குற ஃபோர்ஸ் ஆஃப் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலத்துக்கு போடும்போது 1 டியூ டு 2 போய் நடக்குது அந்த ஃபோர்ஸ். அங்கேருந்து பால் திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா 2 டியூ டு 1 நடக்குது. இந்த விஷயத்த வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் என்னது வந்து சொல்லுதுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷனை வந்து டெனோட் பண்ணுது. நெகட்டிவான விஷயம், அதாவது ஆப்போசிட்டாக நடக்குதுன்றதை சொல்லுது. இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. 3 லாவையும் ஈஸியாக பார்த்தாச்சு. இது மூலமாக நம்ம 3 லாவையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.